டெல்லியில் ஹை அலர்ட்ஸ் பட்ட கருதப்படுற ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிக்னலில் நேற்று நைட்டு 7 மணிக்கு I-20 கார் வந்து நின்றது மட்டும் இல்லாமல் சடனாக அது பயங்கரமாக வெடிச்சிருக்கு. அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருந்திருக்குன்னா 3 கிலோமீட்டர் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதோட அதிர்வுகள் வந்து உணரப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சு ரொம்ப சீரியஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிய வருது. நேற்று அமித்ஷா அவர்கள் போய் வந்து பார்த்து எல்லாமே விசிட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NIA அண்ட் NSD வந்து அந்த இன்சிடென்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணி ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது தெரிய வருது. ஃபொரன்சிக் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு அரைவ் பண்ணி சாம்பிள்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி 18 ஹவர்ஸ் போனோம். ஸோ அதில் அகமது அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் வெளியிட்டிருந்தார் போல். ஸோ அதனால அவர் கைதான உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் கிட்டத்தட்ட 300 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தான். ஸோ முஜமல் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் காட்டி கொடுக்குறாரு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கிலோ உள்ள ஒரு பாம்பை வந்து பார்த்திங்கன்னா பதுக்கி இருந்த ஒரு அந்த இடத்த வந்து காமிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஹரியானாலே மொத்தமாக ஹரியானாலே 2900 கிலோஸ் ஆஃப் பாம்பை வந்து சீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதை சம்மந்தப்பட்ட ஒரு 7 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 பேர் டாக்டரு. ஸோ இந்த 2 டாக்டருக்கு சம்மந்தப்பட்டவர் தான் இந்த உமர் நபி அப்படின்றவர் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உமர் நபி யாருன்னா இந்த I-20 காரை ஓட்டிட்டு வந்தவர் தான். ஸோ இந்த 7 பேர் மாட்டினோடனே கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷனில் ஏதாவது ஒன்றுத்தையாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உமர் நபி அப்படின்ற ஒருத்தன் வந்து I-20 காரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்றதையும் சொல்லப்படுது. அண்ட் மோர் ஓவர் பார்க்கிங் ஸ்பேஸில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங்கில் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. இதை யாருமே வாட்ச் பண்ணல அப்படின்றதையும் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸாக வைக்கிறது மக்கள் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த டிராஃபிக் சிக்னலில் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட அமோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி டெட்டனேட்டரை பயன்படுத்தி பாம்பை வந்து இந்த சூசைட் பாம்பை வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான் அப்படின்றது தெளிவாக தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் இவங்கெல்லாம் ஜெய்ஷ் இ முகமதுக்கு பார்ட்னர்டாக இருக்கவும் கூடும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சந்தேகம் இப்போ இருக்கிற மக்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸாக இருந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ் பார்த்துக்கிட்டு இந்த வேலை எதுக்கு பார்க்கணுன்றது தான் புரியல. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா போய் பாகிஸ்தானில் இருக்கணும். படிக்கிறது எல்லாம் இந்தியாவில், வேலை பார்க்குறது இந்தியாவில், சம்பாதிக்கிறது இந்தியாவில். டாக்டராக இருந்துட்டு தொழில் தர்மம் இல்லாமல் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்றது தான் புரியல. இவங்களெல்லாம் பார்த்தா நடு ரோட்லேயே சுடணும் தான் வந்து தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்களுக்கு அதிகபட்ச உச்சபட்ச தண்டனையை கவர்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்தாதான் இந்தியாவிலே இந்த மாதிரி கருப்பாடுகள் ஸ்லீப்பர் செல்ஸ் நிறைய சுத்துறது நிப்பாட்டப்படும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு